வணக்கம் நண்பர்களே. தேவைப்படக்கூடிய குச்சிகளை மட்டும் வச்சுக்கிட்டு தேவையில்லாத பக்க கிளைகளை நீளமாக வளர்ந்துருக்கக்கூடிய கிளைகளை காய்ந்த குச்சிகளை இது எல்லாத்தையும் கட் பண்ணி விடுறதே கவாத்துன்னு சொல்கிறது. இப்படி கவாத்து பண்ணால் மட்டும்தான் நம்ம திராட்சை செடி காய்க்கும், இல்லைன்னா காய்க்காது. இந்த திராட்சை செடியில் மட்டும் இந்த கவாத்துன்ற விஷயம் ஏன் ரொம்ப முக்கியமாக பேசப்படுது, அது அவசியம் பண்ணித்தாகணுமா அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் மகேந்திரன். கடந்த 30 வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி. திராட்சை செடியை நடவு பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு தான் அது காய்க்கவே ஆரம்பிக்கும். இந்த ஒரு வருஷன்றது அந்த திராட்சை செடி முதல்ல காய்க்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம். இப்போ ஒரு தக்காளி காய்க்கணும்னா 60 நாள் ஆகும், ஒரு வாழை தார் போடணும்னா 9 மாதம் ஆகும். அதே மாதிரி திராட்சை முதல்ல காய்க்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். அதுலேயும் திராட்சை கொத்துக்கள் திராட்சை செடியோட எந்த பகுதியில் காய்க்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த கவாத்து முறைகள் உங்களுக்கு லேசாக புரியும். ஒரு பலாமரம் தண்டு பகுதியில் காய்க்கும், வெண்டைக்காய் கணு பகுதியில் காய்க்கும், தென்னை மரம் உச்சியில் காய்க்கும். அதே மாதிரி திராட்சை கொத்துகள் திராட்சை செடியோட நுனி பகுதியில் இருக்கக்கூடிய பக்க கிளையில் மட்டும்தான் காய்க்கும். திராட்சை செடியை பொறுத்தளவில் கவாத்து பண்ணி விட்ட பிறகு எப்பப்போ புதிய துளிர்கள் நமக்கு வருதோ இப்போல்லாம் அதிலிருந்து நமக்கு திராட்சை பூக்கள் வந்து கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக சப் பிராஞ்சஸ்லேருந்து வரக்கூடிய துளிர்கள் மட்டும்தான் பூக்கள் இருக்கும். மெயின் பிராஞ்சில் துளிர்கள் வரும், ஆனால் பூக்கள் இருக்காது. இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் அந்த சப் பிராஞ்சஸ்லேயும் காய்க்கக்கூடிய தரமான குச்சியிலிருந்து வரக்கூடிய துளிர்கள் மட்டுமே பூக்கள் போடும். எல்லா சப் பிராஞ்சஸ்லேருந்து வர்ற துளிர்களும் பூக்கள் போடாது. வாங்க இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்கலாம். இது கவாத்து பண்ண ஒரு திராட்சை செடி. இதில் கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகளே மெயின் பிராஞ்சஸ், இதில் செவப்பு நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகளே சப் பிராஞ்சஸ். இப்போ நம்ம சப் பிராஞ்சஸ்லேயே கவாத்து பண்ணியிருந்திருக்கோம். இந்த சப் பிராஞ்சஸில் இருக்கக்கூடிய குச்சிகளில் வரக்கூடிய துளிர்கள் மட்டும்தான் நமக்கு பூக்கள் போடும். இந்த கருப்பு நிறமாக இருக்கக்கூடிய மெயின் பிராஞ்சஸில் வளரக்கூடிய துளிர்கள் நிச்சயமாக பூக்கள் போடாது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கணுப்பகுதியில் வரக்கூடிய துளிர்களும் பூக்கள் வந்து போடாது. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். இது சப் பிராஞ்சஸில் பூக்களோடு வந்திருக்கக்கூடிய துளிர்கள். இது மெயின் பிராஞ்சஸில் பூக்கள் இல்லாமல் வரக்கூடிய துளிர்கள். மெயின் பிராஞ்சஸில் பூக்கள் இல்லாமத்தே வரும், வெறும் துளிர்கள் மட்டும்தே வரும். நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் இதில் துளிர்கள் மட்டும்தே வரும். இந்த துளிர்களில் எப்பயுமே பூக்கள் வந்து இருக்காது. இது எல்லாமே மெயின் பிராஞ்சஸ், கொஞ்சம் கருப்பு நிறமாக இருக்கும். இது சப் பிராஞ்சஸ், இதில் அந்த பூக்கள் இருக்கும். இதிலிருந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு திராட்சை காய்க்கிற இடம் இந்த செவப்பு நிறமாக இருக்கக்கூடிய சப் பிராஞ்சஸ். அந்த சப் பிராஞ்சஸ்லேயும் நுனி பகுதியில் வரக்கூடிய புதிய துளிர்கள். இந்த புதிய துளிர்களில் மட்டும்தான் நம்மளுக்கு திராட்சை பூக்கள் இருக்கும். இதை தவிர திராட்சை செடியில் மெயின் பிராஞ்சஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் வரக்கூடிய துளிர்கள் எல்லாம் எப்பயும் பூக்களே இருக்காது. சரி, ஓகே. இந்த செவப்பு நிறமாக இருக்கக்கூடிய சப் பிராஞ்சஸுக்கும் நம்ம கவாத்து பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம், அதையும் நம்ம பார்த்துடலாம். கவாத்துக்கு முன்னால் சப் பிராஞ்சஸ் இந்த மாதிரி இருக்கும். சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய சப் பிராஞ்சஸ் நம்ம கவாத்து பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கும். நுனிப்பகுதி பச்சை நிறமாக இருக்கும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி சிவப்பு நிறமாக இருக்கும். நம்ம சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் கட் பண்ணி விடணும். அப்படி நுனிப்பகுதியை நீங்கள் கட் பண்ணால் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பச்சை நிறமாக இருக்கக்கூடிய துளிர்கள் வந்து மீண்டும் வளர்ந்து போக ஆரம்பிக்கும். அப்படி பச்சை நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகள் வளர்ந்து போக ஆரம்பிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதில் கண்டிப்பாக பூக்கள் வந்து இருக்காது. அடுத்ததாக அந்த சிவப்பு நிறமாக இருக்கக்கூடிய குச்சிகளில், அதாவது சப் பிராஞ்சஸில் இலை கணுவில் இருக்கக்கூடிய மொட்டுக்கள் வந்து ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கும். அதிலிருந்து வரக்கூடியதே நம்மளுக்கு பூக்கள் வரக்கூடிய துளிர்கள். நம்ம கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த மொட்டுக்கள் வந்து வெடித்து நமக்கு பூக்களாக கிடைக்கும். இந்த 2 காரணத்துக்காகத்தே, அதாவது நம்மளுக்கு பூக்கள் வேணுன்றதுக்காகத்தே இந்த குறிப்பிட்ட இடத்துல நம்ம கட் பண்ணி விடணும்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம கவாத்துன்னு சொல்கிறோம். இப்படி இந்த இடத்துல முக்கியமாக கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மொட்டுக்கள் வெடித்து அந்த மொட்டுக்கள்லேருந்து புதிய துளிர்கள் வரும். புதிய துளிர்கள்லேருந்து நமக்கு பூக்கள் கிடைக்கும். இப்படி சப் பிராஞ்சஸில் காய்க்கக்கூடிய பகுதியில் கட் பண்ணி விடுறத, அதாவது கவாத்து பண்ணுற விஷயத்தை திராட்சை செடியில் ஒரே நாளில் நம்ம செஞ்சிடணும். ஒரே நாளில் எல்லா பக்க கிளைகளையும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி விட்டுட்டு மீதமாக இருக்கக்கூடிய இலைகள் எல்லாத்தையும் எடுத்து விடணும். அப்படி செஞ்சால் மட்டுமே இந்த சப் பிராஞ்சஸ்லேருந்து எல்லா துளிர்களும் வெளியே வரும். எல்லா துளிர்கள்லையும் நம்மளுக்கு பூக்கள் வந்து கிடைக்கும்.
நம்மளுக்கு ஒரு தரமான ஹோல்சேலை தாராளமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் கவாத்து ஏன் பண்ணணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ற பற்றி மட்டும் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கவாத்துனா என்ன, அது எப்படி பண்ணணும், எந்த சமயத்தில் பண்ணணும், எங்கே பண்ணுனா நல்லா காய்க்கும், பண்ணுறப்ப நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்ம என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தனித்தனி வீடியோவாக ஏற்கனவே கொஞ்சம் ஒரு தனி பிளேலிஸ்ட்டில் போட்டு நம்ம சேனலில் இருக்குது. உங்கள் வசதிக்காக அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், எண்டு கார்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின தகவல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.